பவழக்காரஞ்சாவடி அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் பவழக்காரஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. திங்கட்கிழமையன்று கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், செவ்வாய்க்கிழமையன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், புதன்கிழமையான ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து கூழ் படையலிட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற கும்பம் சாத்தம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் சாதம் கொட்டி சுவாமிக்கு படையலிட்டு பம்பை வாத்தியத்துடன் வர்ணித்து பூஜை செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கும்ப சாதம் வழங்கப்பட்டது. மேலும் இரவு ஸ்ரீ பால விநாயகர், முருகன், நாகமுத்து மாரியம்மன் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் திரு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கௌரவ தலைவர் விஜய நேரு, தலைவர் சிவ சண்முகம், துணை தலைவர்கள் கணேஷ் பாபு, ரவி சங்கர், பொது செயலாளர்கள் காமராஜ், ஆறுமுகம், செயலாளர்கள் தங்கத்துறை, வெங்கட்ராமன், சக்கரலிங்கம், விஜய், ஆனந்த், பொருளாளர்கள் லோகநாதன், அருண்ராஜ், மதன், உறுப்பினர்கள் மோகன், ரவிச்சந்திரன், செல்வம் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பவழநகர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர்.